அன்பு உறவுகளுக்கு வணக்கம். அன்பு மக்களே, சனிக்கிழமை நம்ம எல்லோரும் நமக்காகவும் மற்றவர்களுக்காகவும் ஜெபிக்கின்ற நேரம் இந்த காணொலியின் வழியாக அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். கடந்த வாரத்தில் மட்டும் நான் நினைக்கிறேன் குறைந்தது ஒரு 4 பேருக்காவது நம்முடைய ஜெபத்தின் மூலமாக மிகப்பெரிய ஆச்சரியத்தை, அதிசயத்தை அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் கண்டுகொண்டார்கள். அதை சாட்சியாக நம்முடைய வாட்ஸ்அப் குழுவில் நம்ம பகிர்ந்திருக்கிறோம் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். இன்னும் கொஞ்சம் பேர் கண்டிப்பாக ஆண்டவர் எனக்காக செய்வார், எனக்கு அவர் கண்டிப்பாக அவர் சொன்னதை எனக்கு செஞ்சு முடிப்பார் அப்படிங்கிற நம்பிக்கையோடு இருக்கிறீங்க. வாங்க இந்த காணொலிக்குள்ள நம்ம போகிறோம். இந்த காணொலி உங்களுக்கு தெரியும், உங்களுடைய மன்றாட்டுக்களை நீங்கள் கீழே கமெண்ட் செக்ஷனில் எழுதுவீங்க. நான் ஞாயிற்றுக்கிழமை நான் ஒப்புக் கொடுக்குற அந்த திருப்பலியில் உங்கள் எல்லாருக்காகவும் ஜெபித்து கொண்டிருக்கிறேன். இது உண்மையிலேயே மிக சிறப்பாக போய்கிட்டு. நிறைய பேர் இதை பார்க்கலாட்டும், எனக்கு பிரச்சனை கிடையாது. ஆண்டவர் யாருக்காக இந்த காணொலியை வச்சிருக்கிறாரோ அவர்களுக்கு அது கண்டிப்பாக போய் சேரும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. அதே போல் யாரெல்லாம் உண்மையிலேயே ஆண்டவரின் மீது நம்பிக்கை வைத்து இயேசுவினுடைய பாதத்தில் அமர்ந்து ஜெபிக்கிறார்களோ அவர்களுக்கு வல்லமையான அளப்பெரிய காரியங்கள் கிடைத்து கொண்டு இருக்கிறது அப்படிங்கிறத என்னால் பார்க்க முடிகிறது. அதனால் வியூஸ் போகுது போகலை அப்படிங்கிறது எனக்கு பிரச்சனையே கிடையாது. ஆண்டவருடைய வார்த்தையை எடுத்து சொல்றதன் மூலமாக, ஜீசஸ் ஸ்பீக்ஸ், அவர் நம்மோடு பேசுவதன் மூலமாக பல பேருக்கு ஆறுதல், பல பேருக்கு மகிழ்ச்சி, பல பேருக்கு அதிசயம் நடந்து கொண்டிருக்கிறது. அன்பு மக்களே, இன்னைக்கு மிக அருமையான ஒரு வார்த்தையை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். அதை குறித்து இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். இப்போ பார்ப்பதற்கு முன்பாக எப்பவும் போல முறை நம்ம தயார்படுத்திக் கொள்வோம். ஒரு நல்ல மன எண்ணத்தோடு, ஒரு தெளிவான விசுவாசத்தோடு, குழப்பமில்லாத விசுவாசம், தெளிவான விசுவாசத்தோடு நம்ம இந்த ஜெபத்தில் பங்கெடுக்கலாம். நான் முதல்ல என்ன தயார் பண்ணிக்கிறேன், அப்புறம் நீங்கள் உங்களை தயார் பண்ணிக்கிடுவீங்க. என்னில் இருக்கும் மறுபெரும் சுடரை என்னை மறைத்து உம்மை வெளிப்படுத்தும். என் அன்பு இயேசுநாதா, எனக்கு உம்மை பற்றி எடுத்துரைக்க நான் தான். அன்பு மக்களே, இப்போ நீங்கள் சாமுவேல் இறைவாக்கினர் சொன்ன அந்த வார்த்தை அதே வாஞ்சையோடு நீங்கள் சொல்லுங்கள். ஆண்டவரை பேசும், அடியேன் கேட்கின்றேன். ஆண்டவரை பேசும், அடியேன் கேட்கின்றேன். அன்பு மக்களே, இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய அந்த இறை வார்த்தை ரொம்ப ஸ்பெஷல், ரொம்ப ஸ்பெஷல். இதை நான் ஏன் இன்னைக்கு சொல்கிறேன் அப்படின்னா, கடந்த நாட்களில் ஒரு தாயார் என்கிட்ட, ஃபாதர் நானும் தொடர்ந்து ஜெபிக்கிறேன், தொடர்ந்து என்னுடைய மன்றாட்டுக்களை ஏறெடுக்கிறேன், தொடர்ந்து நீங்கள் சொல்கிற இந்த ஜெபத்திலேயே நான் பங்கு பெறுறேன், ஆனாலும் நான் கேட்கிற காரியம் கிடைக்க மாட்டேங்குது ஃபாதர் அப்படி ரொம்ப வருத்தத்தோடு ஒரு வாய்ஸ் மெசேஜ் எனக்கு அனுப்பியிருந்தாங்க. அப்போ ரொம்ப கவலையோடு ஆலயத்தில் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர்கிட்ட போய் நான் கேட்குறேன், ஆண்டவரே உண்மை நம்பி தான் இந்த பணியை செஞ்சு கொண்டு இருக்கிறோம், உண்மை நம்பி எத்தனையோ பேர் என்கிட்ட கேட்குறாங்களே, நான் இவர்கள் இப்படி எனக்கு ஒன்றுமே நடக்கலை அப்படின்னு சொல்லும்பொழுது எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்கிறது. அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு அது எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். ஏன் சிலருக்கு இந்த தாமதம், ஏன் சிலருக்கு கேட்பது கிடைப்பதில்லை அப்படிங்கிறதெல்லாம் ஆண்டவர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது எனக்கு அவர் வெளிப்படுத்திய ஒரு இறைவார்த்தை தான் இன்னைக்கு. அந்த இறைவார்த்தை நிறைய பேர் துவண்டு கிடக்கிற, சோர்ந்து போயிருக்கிற, இனிய வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லை, ஆண்டவர் என்னை கைவிட்டுட்டாரு அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு தான் இந்த வார்த்தை. தொடக்க நூல் 28வது பிரிவு 15வது இறைவசனம். அன்பு மக்களே, நம்முடைய காணொளிகளில் இது ஒரு முக்கியமான இறைவசனமாக நான் பார்க்கிறேன். இப்போ நம்ம அதை வாசிக்க கேட்கலாம். நான் உனக்கு வாக்களித்ததை நிறைவேற்றும் அளவும் உன்னை கைவிட மாட்டேன். பிரைஸ் தி லார்ட். எஸ், ஆண்டவர் தெளிவாக சொல்றாரு, நான் உனக்கு வாக்கு கொடுத்துட்டேன் மகனே, மகளே, அதை நிறைவேற்றும் வரை நான் உன்னை கைவிட மாட்டேன். உனக்கு பிரச்சனை வரலாம், துன்பம் வரலாம், துயரம் வரலாம், உன்னை மனுஷங்க கைவிடலாம், ஆனால் நான் உன்னை கைவிட மாட்டேன். ஏன்னா நான் உனக்கு வாக்கு கொடுத்துருக்கிறேன், நான் இதை செய்வேன் அப்படின்னு சொல்லி வாக்கு கொடுத்துருக்கிறேன். கடந்த காணொளிகள் எல்லாமே ஆண்டவர் தந்த ஒவ்வொரு வார்த்தையும் உயிருள்ள வார்த்தை. சும்மா ஏதோ ஒரு வீடியோ நான் பார்த்தேன் அப்படின்னு இல்லை, அவருடைய விருப்பப்படி, அவருடைய சித்தப்படி, அவருடைய திருவிழப்படி தான் அந்த வீடியோ உங்ககிட்ட வந்திருக்கு, அந்த இறை வார்த்தை உங்ககிட்ட வந்திருக்கு. அந்த இறை வார்த்தைகளை நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. உங்களுக்கு எப்பொழுதெல்லாம் நேரம் கிடைக்குதோ, ஆண்டவரே எனக்கு இப்படி ஒரு வாக்கு தத்தத்தை கொடுத்துருக்கீங்களே ஃபாதர், வளன் மூலமா நீங்க கொடுத்தீங்களே, ஏன் எனக்கு இன்னும் அது நடக்கலை அப்படின்னு சொல்லி உரிமையோட கேளுங்க. யாக்கோபு ஆண்டவர்கிட்ட சண்டை போட்டு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கிட்டார் அப்படின்னு சொல்லி நம்ம பைபிளில் படிக்கிறோம் இல்லையா, அதை நீங்க செய்யுங்க. ஆனால் கண்டிப்பாக அதே நேரத்தில் நீங்கள் எப்பொழுதெல்லாம் இதுவரைக்கும் நீங்கள் என்னென்ன வாக்குத்தத்தை ஆண்டவர் நம்ம மூலமாக கொடுத்துருக்கிறாரோ அதை எல்லாத்தையும் மீண்டும் மீண்டுமாக தியானிங்க, அதை வைத்து ஜெபியுங்க, அதை வைத்து ஆண்டவரை புகழ்ந்து உங்களுடைய புகழ்ச்சி பலி ஏறிடுங்க. திருப்பலிக்கு போகும்போது உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போது திரும்ப திரும்ப அந்த வார்த்தையை சொல்லுங்க. கண்டிப்பாக ஆண்டவர் அவர் சொன்ன வார்த்தையை காப்பாற்றுவார். இன்னைக்கு மனுஷங்களே சில நேரத்தில் எப்போ நான் இதை செய்யணும் அப்படின்னு நம்ம ஆசைப்படுறோம், நம்ம சொல்லிடுதோம், செய்ய முடியலன்னு அவ்வளோ வருத்தமாக இருக்குது. முடிஞ்சளவு அதை செய்கிறதுக்கு நம்ம அயராது உழைத்து கொண்டு இருக்கிறோம். அப்படிங்கும்போது நம்ம ஆண்டவர் சொன்னதை மாற்றுவாராங்க? மாற்ற மாட்டார். அதுவும் அவர் அன்பு செய்கிற பிள்ளைய தொடர்ந்து என்கிட்ட ஜெபிச்சுக்கிட்டே இருக்கிறா, தொடர்ந்து கண்ணீரோடு முழந்தால் படியிட்டு என் வார்த்தையை கொண்டு ஒருத்தர் ஜெபிச்சுக்கிட்டே இருக்கிறார் அப்படின்னு ஆண்டவருக்கு தெரியும் பொழுது அவரை விட்டுட்டு போயிடுவாரா? போக மாட்டார். ஆண்டவர் என்ன சொல்கிறார் தெளிவா, ஒருத்தன் அப்பத்தை கேட்கும் பொழுது அவன் கல்லை பெற்றுக்கொள்வானா,
ஒருத்தன் மீனை கேட்கும் பொழுது பாம்பு கொடுக்கப்படுமா? சாதாரண மனிதர்கள் நீங்களே யூ ஆர் கிவிங் த பெஸ்ட் டு த ஒன் யூ ஆர் ஆஸ்கிங். உங்கள்கிட்ட கேட்குற ஒருத்தன்ட்ட பெஸ்ட்டானதான் நீங்கள் கொடுக்கணும்னு ஆசைப்படுறீங்க. அப்படிங்கும் பொழுது நான் எப்படிப்பட்ட பெஸ்ட்டாக உங்களுக்கு தருவேன்? அதான் ஆண்டவர் இன்னைக்கு நம்மகிட்ட சொல்கிறாரு, தெளிவாக சொல்கிறார், மக்களே நீங்கள் செய்யக்கூடியது ஒன்று, அவருடைய நேரத்திற்காக நம்ம காத்திருக்கணும். ஒருவேளை தாமதம் ஆகுது அப்படின்னா he'll give the best. அவருடைய நேரம் சரியான நேரமாக இருக்கும். ஒருவேளை உங்களுக்கு அது புரியாமல் இருக்கலாம். உண்மையான விசுவாசிகளுக்கு அது புரியும். ஆண்டவர் சரியான நேரத்தில் சரியான விதத்தில் நீங்கள் கேட்பதற்கு மேலாக, நீங்கள் காத்திருந்ததுக்கு மேலாக நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். நிறைய நேரத்தில் என் வாழ்க்கையில் நடந்திருக்கு. நீங்கள் இதை பார்த்துட்டு இருக்கிற நிறைய பேருக்கு அது நடந்திருக்கும். அதனால் அதை கொஞ்சம் ஞாபகப்படுத்தி பார்த்துக்கோங்க. அதனால் டோன்ட் கிவ் அப். உங்கள் கூட இருக்கிறவங்க யாராவது உங்களை விட்டுரு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னால் கூட, இல்லை, என் ஆண்டவர் என்னை கைவிட மாட்டாருங்க, அவர் என்னை ஒரு பொழுதும் கைவிட மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு பற்றி பிடித்து கொள்ளுங்க. அவர் உங்களுக்கு கொடுத்த வாக்கு தத்தத்தை அவர் நிறைவேற்றுவார். அவர் நிறைவேற்றாமல் போகவே மாட்டார். நீங்கள் அதை நம்பி உங்களுடைய மன்றாட்டுகளை கீழே எழுதுங்க. கண்டிப்பாக நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அதற்கு மேலாக நம்ம ஆண்டவர் கொடுப்பார். அவர் உயிருள்ள ஆண்டவர், உணர்வுள்ள ஆண்டவர், உங்களுடைய உணர்ச்சிகளை நன்கு புரியக்கூடிய ஆண்டவர். ஆக அன்பு மக்களே, இப்பொழுது நம்ம ஜெபிப்போம். கண்களை மூடிக்கொள்வோம். நீங்கள் இருக்கிற இடத்துல இருந்து நம்ம ஆண்டவரை அப்படியே ஃபீல் பண்ணுங்க. உங்கள் கூட இருக்கிறாரு, உங்கள் முன்னாடி உட்கார்ந்துருக்கிறாரு. இப்போ நீங்கள் அவங்ககிட்ட பேச போகிறீங்க. நான் இப்போ உங்களுக்காக நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடம் பேச போகிறேன். படைத்து பாதுகாத்து வழி நடத்தி கொண்டிருக்கிற இறைவாமை போற்றுகிறோமை புகழ்கிறோம். படைத்த நாள் முதல் இன்று இந்த நொடி பொழுது வரை எங்கள் ஒவ்வொருவரையும் கண்ணின் மணி போல பாதுகாத்து வழி நடத்தி கொண்டிருக்கிறீர். அதற்காக உமக்கு கோடான கோடி நன்றி அப்பா. எங்களை பெற்ற தகப்பனை காட்டிலும் எங்களுக்கு பார்த்து பார்த்து பல காரியங்களை நீர் செய்து கொண்டிருக்கிறீர். காலை விழித்ததிலிருந்து இரவு கண் அயரும் வரை எங்களோடு இருந்து எங்களை வழி நடத்தி கொண்டிருக்கிறீர். உமக்கு கோடான கோடி நன்றி. எனக்கு எது தேவை அப்படிங்கிறத நான் உணர்ந்ததை காட்டிலும் நீர் அதிகமாக உணர்ந்திருக்கிறீர். உம்முடைய அன்பு அளப்பெரியது, உம்முடைய இரக்கம் ஆழமானது. இதை நாங்கள் தொடர்ந்து விசுவசிக்கிறோம். எங்களுடைய வாழ்க்கையில நீர் எத்தனையோ வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறீர். என்னோடு இணைந்து இந்த காணொளி மூலமாகவும் சரி, இதுவரைக்கும் எத்தனையோ மக்கள், என் ஆண்டவர் எனக்கு இதை செய்து முடிப்பார், என்னுடைய இயேசு எனக்கு நான் கேட்பதை விட அதிகமானவற்றை தருவார், நான் யாரையும் நம்பல, அவர் மட்டும்தான் எனக்கு துணை, அவர் மட்டும்தான் எனக்கு நிரந்தரம் அப்படின்னு சொல்லி உண்மை மட்டுமே, நம்முடைய காலடியை மட்டுமே பற்றி பிடித்து கொண்டிருக்கிற என் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, அவர்களை ஒருபொழுதும் சோர்ந்து போக விட்டுறாதையும். நீர் கொடுத்த வாக்கை நீர் மாற்ற மாட்டீரு அப்படின்னு எங்களுக்கு நல்லா தெரியும். நீர் ஒருபொழுதும் உங்களுடைய வாக்கை விட்டு மாறி சென்று விட மாட்டீர் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு நல்லா தெரியும். முழுமையாக நம்புகிறேன். என்னோடு இணைந்து என்னை பார்த்து இந்த ஜெபத்தில் இணைந்து இருக்கிற ஒவ்வொருவரும் அதை நாங்கள் நம்புகிறோம். ஆண்டவரே, நீர் சொன்னதை செய்யக்கூடியவர், சொன்னதுக்கு மேலாகவும் செய்யக்கூடியவர் அப்படிங்கிறத நம்புகிறோம். எங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை தாரும். கண்ணீரோடு ஜெபிக்கிற என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் சந்தோஷத்தை கொடுத்துடலாம். இறைவா, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே எங்களுக்கானவர், நீர் ஒருவரே எங்கள் மீட்பர். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். அன்பு மக்களே, டோன்ட் கிவ் அப். நம் ஆண்டவர் சொன்னதை செய்து முடிப்பார். அடுத்த இன்னொரு காணொளியில் நம்ம சந்திக்கலாம். God bless you.